ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலட்சுமி சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்ட் இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். பாக்கியா ரொம்பவே வருத்தத்தில் ராதிகா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஈஸ்வரி ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாங்க, என்ன ஆனாலும் சரி நான் எடுத்த முடிவு எடுத்தது தான். இவன் என்னுடைய பையனை பார்க்க வரவே கூடாது. என் பையன் எப்படியெல்லாம் இருந்தான் தெரியுமா? இவன் வந்ததுக்கு அப்புறம் தான் என் பையனோட லைஃப்ல இப்படி ஒரு இன்சிடென்ட் எல்லாம் ரொம்பவே கோபத்துல இருக்காங்க. அப்ப பாக்கியா அத்தை என்ன அத்தை பேசிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் ரொம்ப தப்புன்றாங்க. நான் பேசுறதுல எந்த தப்பும் இல்ல பாக்கியா, இந்த விஷயத்துல நீ தலையிடாத. இந்த ராதிகா என் பையனை பார்க்க கூடாது, அவன் கண்ணு முழிச்சு என் அம்மா தான் முக்கியம், என் அம்மா தான் எனக்கு எல்லாம் அவன் கண்டிப்பா சொல்லுவான். அந்த மாதிரி நடக்க தான் போகுது நல்லா சொல்லிட்டு இருக்காங்க. சரி அத்தை, அதுக்காக ராதிகாவை ஏன் அத்தை இப்படி எல்லாம் நீங்க பேசுறீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அங்க நர்ஸ் வராங்க. நர்ஸ் கோபியோட வைஃப் யாருன்னு சொன்னதோ உடனே நான் டாக்டரை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு ராதிகா சொல்றாங்க. ராதிகா சொன்னதுமே உடனே பயங்கரமா கோபப்படுறாங்க நர்ஸ். இங்க பாருங்க, அவங்க தான் கோபியோட வைஃப், அவங்க தான் பேசணும், பார்க்கணும், எல்லாம் பண்ணணும். நீங்க கோபியோட ரிலேட்டிவா இருந்தா உங்களை பார்க்கறதுக்கெல்லாம் டாக்டர் எல்லாம் பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்டதுமே என்ன பேசுறதுன்னு தெரியாம ரொம்பவே பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க. அப்ப நம்ம ஈஸ்வரி அவங்களுக்கே தெரியுது யார்கிட்ட எந்த விஷயத்த சொல்லணும், யார்கிட்ட எந்த விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு சொல்லணும், நல்லா அவங்களுக்கே தெரியுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ராதிகா பயங்கர ஃபீல் பண்ண பாக்கிய அவங்க சொல்றாங்க, நல்லா நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, அத்தையோட மனநிலை இப்ப வேற மாதிரி இருக்கு, அவருடைய பையனுக்கு இப்படி ஒரு நடக்குதே, நம்ம எதுவுமே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அவங்க வருத்தப்பட்டுட்டு தான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இதை நீங்க பெருசுபடுத்திக்க வேண்டாம்னு சொல்றாங்க. ஏன் டீச்சர், நான் அப்படிப்பட்டவளா? கோபி என் லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் தான் நான் ரொம்பவே டென்ஷனா எதை பத்தி நினைக்காம என் குடும்பம் மட்டும் தான், என் பொண்ணு மட்டும் தான் என் உலகம் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா கோபியால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ இதை நினைச்சு என்னுடைய காலம் போயிட்டு இருக்கேன். அப்ப அதை பத்தி எல்லாம் யாரும் பேச மாட்டாங்களா நல்லா சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே பாக்கியா நீங்க கவலைப்படாம இருங்க, யாருக்கோ எந்த பிரச்சனையும் வராது, கோபி கண்டிப்பா குணமாயிடுவாரு. நீங்க போன் எடுக்கலன்ற ஒரே ரீசனுக்காக தான் கோபி எனக்கு கால் பண்ணாரே தவிர வேற எந்த ஒரு ரீசனும் கிடையாது நல்லா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டு ராதிகா பயங்கரமா ஃபீல் பண்ணி கதறி அழுதுட்டு இருக்காங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.